Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Darlie's Tasty Dishes. இன்னைக்கு நான் உங்களுக்காக வண்டப்பம் ரெசிபி தான் செய்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இனி யாரும் வண்டப்பம் செய்யறது அவ்வளோ கஷ்டம்னு நினைக்க மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டப்பம் செய்யறதுக்கு ஆகவே 3 ஸ்டெப் தான். அதுல முதலாவது ஸ்டெப், இப்ப நான் 1.5 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசை நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி கொள்ளுங்க. நல்லா கழுவிட்டு நான் ஒரு 6 ஹவர்ஸுக்கு ஊற வச்சிருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவைன்றதால நான் முந்தின நாளே ஊற போட்டுட்டேன். நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்ய போறீங்கன்னு சொன்னா காலையிலேயே ஊற போட்டீங்கன்னா கணக்கா இருக்கும் டைம். நான் அரிசி ஊற வைக்க சரியா 11:30. நான் லஞ்ச் ரெடியாக்கக்குள்ளதான் நான் ஊற வச்சேன். அப்பதான் ஈஸியா இருக்கும் நம்ம ஈவினிங் அரைச்சி வைக்கிறதுக்காக. அடுத்ததா நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம். இப்ப நான் அரிசியை ஊற வச்சு ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஈவினிங் டைம் 5:30. இப்ப நம்ம வண்டப்பமா பேட்டர் ரெடி பண்ண போறோம். அரிசி இப்ப நல்லா இலகிடுச்சு. இப்ப நம்ம அரிசிய ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்செடுக்க போறோம். தண்ணி அதிகளவா ஊத்தவானாம். நம்ம வீடியோல காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க. நம்ம அரைக்கிறது ஒரு திக்னஸா வரணும். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இப்ப பாருங்க அரைச்ச மாட திக்னஸ் இப்படி அரைச்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம கப்பி காய்ச்ச போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவுல எடுத்து அதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. இப்ப இதை நல்லா கலக்கி கொள்ளுங்க. அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொள்ளுங்க. அது ஒரு நல்ல திக்னஸா பேஸ்ட் மாதிரி வரும். இப்ப நான் பகல் சமைச்ச ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இந்த வண்டப்பம் செய்யறதுக்கு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்ப நாம எடுத்து இந்த பொருட்கள்ல எல்லாத்துலயும் அரைவாசி போட்டு நாம அரைச்செடுக்க போறோம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில நம்ம அரைச்செடுக்க போறோம். இப்ப நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச கப்பிலையும் ஹாஃப் எடுத்து அதுல சேர்த்து கொள்றோம். தேங்காய் தண்ணி, கப்பி, தேங்காய் பூ, ரைஸ் இதுல எல்லாத்துலயும் அரைவாசி போட்டு நம்ம 2 டிவைட் பண்ணி அரைச்செடுக்க போறோம். இந்த அரைச்ச மாவை நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற அரிசி மா பேட்டர்ல சேர்க்க போறோம். இதை இப்ப சேர்த்துட்டு நாம இப்ப இதை நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. வண்டப்பம் செய்யறது அவ்வளவு கஷ்டமான வேலை என்றெல்லாம் யாரும் நினைக்க வேணாம். இந்த 3 ஸ்டெப்லயே நம்ம அழகான பஞ்சு போல வண்டப்பம் ரெடி பண்ணிடலாம். கஷ்டமே இல்லாம ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வண்டப்பம் வரும். ஓகே, இப்ப நாம அரைச்சி வச்ச இந்த பேட்டரை இப்படி ஓவர் நைட் ஃபுல்லாவே புளிக்க விடுவோம். இது செகண்ட் ஸ்டெப். இந்த பேட்டர் ஒரு 4 ஹவர்ஸ் புளிச்சா போதும். வெயில் காலம்னா ஈஸியா புளிச்சிடும். அடுத்ததா 3வது ஸ்டெப்புக்கு வருவோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock ஆகுது. இப்ப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்காக நான் மார்னிங் ரெடி பண்ண போறேன் வண்டப்பம். நான் டைம்களோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் சூஸ் ஆகுதோ அந்த டைமுக்கு நீங்க செஞ்சு கொள்ளலாம். இப்ப இதை ஒரு தடவை நம்ம கலக்கி கொள்ளுவோம். அடுத்ததா ஒரு பவுல் எடுத்து 1 டீஸ்பூன் மட்டும் ஈஸ்ட் போடுங்க. அதுல 1 டீஸ்பூன் சீனி போடுங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வார்ம் வாட்டர் ஊத்துங்க. உரத்த சூடா ஊத்திட வேணாம். இப்ப இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் ஒரு 10 மினிட்ஸுக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும்.
அதுக்கிடையிலே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் எடுத்து பவுடர் பண்ண போறேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் நான். ஆனா எனக்கு அந்த சுகர் ஸ்வீட்னஸ் காணாம விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். நீங்க மொத்தமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண தண்ணியில ஒரு ஹாஃப் நான் அதுக்குள்ள ஊத்துறேன். உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். அடுத்ததா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுகரை சேர்த்துக்கொள்ளுங்க. 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டீங்கன்னா ஸ்வீட்னஸ் கணக்கரிக்கும். 1/2 கப் அரிசிக்கு சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா கரைச்சிடுங்க. சுகர் கரையணும். சுகரை நம்ம பவுடர் பண்ணினத்தாலே ஈஸியா கரைஞ்சிடும். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்வீட்னஸை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்றேன். சுகர் எனக்கு காணாம விட்டதால நீங்க ஏற்கனவே பவுடர் பண்ணக்குள்ளே 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டீங்கன்னா கணக்கரிக்கும். இப்ப இதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கேன். இது கொஞ்சம் புளிக்கணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இட்லி பாத்திரத்துல ஊத்த வேண்டியதான். நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நீங்க வண்டப்பம் செய்யற கிட்னி இருந்தா கூட, சில்வர் கிட்னி இருந்தா கூட அதுலயும் ஊற்றிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு இட்லி பாத்திரத்துல தான் ஊத்திருக்கேன். நல்லா ஃபுல்லாவே ஊத்தி கொள்ளுங்க. அப்பதான் நல்லா பொங்கி வரும். இப்ப நம்ம வண்டப்ப பேட்டரை இட்லி பாத்திரத்துல ஊத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்ப இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். நான் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி சூடுபடுத்திருக்கேன். இப்ப இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விசில் வர வைங்க. இப்ப நம்ம பாத்திரத்தை ஓபன் பண்ணி பாப்போம். வண்டப்பம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்க இதை பாக்குறேன்னு சொன்னா ஒரு பிக்க குத்தி பாத்தீங்கன்னு சொன்னா பிக்ல ஒட்டாம வரணும். இப்ப இதை நம்ம சூடு ஆறிய உடனே நம்ம இதை ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். இந்த வண்டப்பங்களை நான் ஒரு வாழலை எடுத்து சுட சுட வண்டப்பமா நான் அதுல வச்சிருக்கேன். வாழலையில சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிடக்குள்ள நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நம்மட பெர்ஃபெக்டான பஞ்சு போல வண்டப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. நான் சொன்ன இதே மெத்தடுக்கே செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா வரும். பிள்ளைகள்ல நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான் இது. செஞ்சு பாருங்க. ஈஸியான ரெசிபி. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபிஸ் வேணுமென்றாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூனிக்கான ரெசிபியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. This is your Darlie's Tasty Dishes. Thanks for watching.